தெரியல. எங்க பார்த்தாலும் சத்தியம் நிக்கிற மாதிரியும் என் கூட பேசுற மாதிரியும் தெரியுது. இதனாலதான் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு 3 நாள் லீவு போட்டேன். ஆனா அந்த லீவ்லயும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி எங்க பார்த்தாலும் சத்தியனாவே தெரியறான். என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஏய் சிமி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நீ யாரு? நீ என்ன பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்க? யார் நீ? நான் யாரா? உன்ன மாதிரியே இருக்கனே, என்ன யாருன்னு தெரியல. நான் தான் உன் மனசாட்சி. என்ன நீ சும்மா என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? நான் சொல்றது ஒண்ணு, நீ செய்யறது ஒண்ணா இருக்க. அப்புறம் என்கிட்ட வந்து சண்டை போடுற? நான் என்ன உன் கூட சண்டை போட்டேன்? நான் எந்த சண்டையும் போடலையே. மனசு ஒண்ணு சொன்னா புத்தி ஒண்ணு சொல்லுதுங்கிற மாதிரி நான் ஒண்ணு சொன்னா உன் புத்தியில ஒண்ணு சொல்றது. என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? பாவம் அல்ல அந்த சத்தியன், இப்படி போட்டு அவனை பாடாப்படுத்துற. அவன் இல்லைன்னா இருப்பானா சொல்லு? நீ பாட்டுக்கு பெரிய இவளாட்டம் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி உன் மனசை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கியே, அது பாவம் இல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என் குடும்பத்தோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நான் எப்படி போனா என்ன, அவங்க எல்லாரும் நல்லா இருந்தா சரிதான். பைத்தியம் பைத்தியம், நீ இப்படி இருந்தீன்னு வச்சுக்க, நீ அவ்வளவுதான். தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா சத்தியங்கிட்ட போய் நான் தான் வந்து சிமி மான்சி அப்படின்னு போய் சொல்லு. இல்ல இல்ல வேண்டாம், அதெல்லாம் அவருக்கு தெரியாது இருக்கிறதே நல்லது. தெரிஞ்சா அப்புறம் என்னைக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாரு. அப்புறம் சித்தி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சித்தி ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்பா மேல பழி வந்துடும். உங்க சித்தி தான் எதுவும் பண்ண மாட்டா. அவ சும்மா பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கா. நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்க. அவ இன்னவால ஏதாவது பண்ணிக்கிட்டாளா சொல்லு? உன்னை தானே கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்க? நீ போய் சத்தியங்கிட்ட பேசு. இல்ல வேணாம், ரீத்து மனசுலயே ஆசையை வளர்த்தாச்சு. அவளே அந்த பெரிய இடத்துல கல்யாணம் ஆகட்டும். எனக்கு கல்யாணம்லாம் வேணாம். நான் அந்த செயினை வச்சு என்னோட கடைசி காலம் வரல நான் ஓட்டிடுவேன். இவ்வளவு முட்டாளா இருக்க? உன்னையெல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுனே தெரியல. உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க. இது உனக்கு இப்ப புரியாது, அப்புறமா தான் தெரிய போகுது. என்ன யாரு பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் ஒரு புருஷன் இல்லாம ஒரு பொண்ணால வாழ முடியாதா? என் சத்தியனே என் புருஷன் தான். அப்புறம் என்ன, நான் சின்ன வயசுல அவர் போட்ட செயினே தாலியா நினைச்சு நான் வாழ போறேன். இது என்ன சும்மா சும்மா எல்லாரும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அதையே சொல்றாங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு முதல்ல தேடி கண்டுபிடிச்சு பாரு. நீயே ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள நின்றுக்கிட்டு இல்ல நான் வெளியே வரமாட்டேன், இல்ல நான் வெளியே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். ஆமா, நான் அந்த மாதிரிதான். நீ தேவையில்லாம எதுக்கு என் முன்னாடி வந்த? உன்னை நான் கூப்பிட்டனா போயிட்டே இருக்கமுன்னு? நீ வேற என்னை கூப்பிடணுமா? அதான் போட்டு என்னை பாடா படுத்துறியே. ஏன்டா உனக்கா நான் மனசாட்சியா இருக்கேன்னு சொல்லி இப்ப ரொம்ப வேதனைப்படுறேன். போட்டு அவ்வளோ அழுத்துற மனச நான் இருக்கவா இல்லை நான் செத்து போயிடவா? செத்து போ. நீ செத்து போயிட்டுனா நானும் செத்துருவேன்ல. அப்புறம் என்ன, ஒரே வழியெல்லாம் முடிஞ்சிடும். அதுதான் நடக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? எவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுத்தாலும் நான் தாங்கிக்கிட்டே இருக்கேன். இங்க பாரு சிம்மி, நீ பண்றது ரொம்ப தப்பு. நான் சொல்றத கேளு சரியா? நீ போய் சத்தியங்கிட்ட பேசு, இல்லைன்னா அப்பாட்ட பேசு. அவரே சரி பண்ணிடுவார் எல்லாத்தையும். நீ அவர்கிட்ட பேசினாவே போதும். ஆனா நீ தான் அவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கியே. வேண்டாம் வேண்டாம், அப்பா பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? உன்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த மாட்ட. நான் போறேன், போ. அம்மா தாயி, முதல்ல போ இங்க இருந்து. உண்மையை சொல்லு, நீ சத்தியனை லவ் பண்ணல? இல்ல. நான் ஏன் அவரை லவ் பண்ண போறேன்? நான் எதுவும் லவ் பண்ணல. ஓ, நான் ஒன்னும் உனக்கு எதிரில் நிக்கிற வேற ஆளு கிடையாது. உன் மனசாட்சி சரியா? நீ என்ன நினைச்சாலும் எனக்கு தெரியும். நீ என்கிட்டே வந்து பொய் சொல்ற. சரி சரி. ஆமா, அவர் நான் லவ் பண்றேன்னா என்ன இப்போ? அவர் முதல்ல இங்க எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசு சத்தியம்லாம் எனக்கு தெரியாது. தெரியாத போதே எனக்கு அவர் மேல காதல் வந்துருச்சு. லாஸ்ட்ல பார்த்தா வீட்டுல மாத்த பையனும் அவரும் ஒன்னா இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அம்மா பாட்டி, இப்படியே பேசி பேசி காலத்தை ஓட்டு சரியா? சரி, நீ போ. போதான் போறேன், பின்ன உங்ககிட்ட வழக்க ஆட முடியும்? என்ன திடீர்னு நம்ம கிட்ட மனசாட்சிலாம் வந்து பேசுது? அந்த அளவுக்கா நம்ப இருக்கும்? ஆனா மனசாட்சி சொல்ற மாதிரி நம்மளும் எவ்வளவுதான் நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சத்தியனை நேர்ல பார்த்தா என்ன ஆகும்? அவர் ரீத்துவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாரா, என்னை மறந்துடுவாரா என்னன்னு வேற எனக்கு ஒண்ணுமே புரியல. அவரோட ஞாபகம் என்னை போட்டு ரொம்ப கொள்ளுது. மான்சி, என்னம்மா இங்க என்ன தனியா யோசிச்சுட்டு இருக்க? என்னம்மா கண்ணு? இல்லப்பா, ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஏன் என்னாச்சு? ஆபீஸ் போலியா? இல்லப்பா, ஆஃபீஸ் 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, அதனாலதான்.
ஏம்மா என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போலாமா? நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? வா ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லப்பா, உடம்புக்குலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆஃபீஸ்ல வேலை அதிகம், அதனால மனசுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஃப்ரீயா இருக்கணும்னு தோணுச்சு. அதனால தான்ப்பா லீவு போட்டேன். ஆனா நான் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டிருக்கேன்னு சொல்லி சித்திக்கு தெரியாது. தெரிஞ்சா திட்டுவாங்க. அதான் ஆஃபீஸ் போற மாதிரி கப்ல கொஞ்சம் உப்புமா போட்டு எடுத்துட்டு தாஜ்மஹால் பார்லாம் போயிட்டு வரலான் இருக்கேன்ப்பா. சரிம்மா, போயிட்டு வா. சரியா, பார்த்து போயிட்டு வரணும். சரியாடா கண்ணே, உன் ஃப்ரெண்டு இருக்கால, அவளை கூட்டிட்டு போ. சரிப்பா, சொல்லியிருக்கேன் வரேன் தான் சொன்னா. என்ன சொல்றான்னு தெரியல. சரி சரி, பார்த்து போயிட்டு வா. சரிப்பா. அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. யாரிடத்தில் உன் மனசு போச்சு, நூலை போல உன்னோடம்பு ஆச்சு. வட்டமிட்டு சுத்தம் கண்ணு நீட்டு, பயவிட்டு போனதென்ன பேச்சு. அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை சிம்மி, என்னடி திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்க? ஆமா, ஏன் ஆஃபீஸ் வரல 3 நாளா? இல்லடி, கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால தான் 3 நாள் லீவ் போட்டிருந்தேன். சரி, அப்படியே இன்னைக்கு தாஜ்மஹால் வரலாம் போயிட்டு வரலாம்னு நினச்சேன். சரி, நீயும் வந்தால் நல்லா இருக்குமேன்னு உன்னை கூப்பிட்டேன். ஏன் உனக்கு ஏதாவது வேலையாக இருந்ததா? கெடுத்துட்டேனா? எனக்கு என்ன வேலை? அந்த அளவுக்குலாம் பெருசாக இல்லை. ஆஃபீஸுக்கு தான் நானும் லீவ் போட்டிருக்கேன். அதுக்கே ஏன் என்னன்னு வேற அவன் ஜான் வேற கேட்டான். நான் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நீ தான் கூப்பிட்டேன்னு நான் சொல்லவே இல்லை. ஓ அப்படியா? சரி சரி. என்ன வயதில் போயிட்டு இருக்கு உங்க லவ்வெல்லாம்? என் லவ்வுக்கு என்ன, அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் போகுது. நீ அந்த சத்தியங்கிட்ட என்ன சொன்ன? உன் வாழ்க்கையை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்க? என் வாழ்க்கையை பற்றி தனியாக நடி முடிவு எடுக்கிறது? நான் தான் முன்னே சொல்லிட்டேனே இதுதான் சொல்லிட்டு. அப்புறம் புதுசாக அதில் போய் என்ன சொல்ல முடியும்? அவ்வளோதான், அதெல்லாம் நடந்தது தான். இதுக்கு மேலாம் மாற்றலாம் முடியாது. மான்சி, ஆனால் நீ ரொம்ப தப்பு பண்ணுற தெரியுமா? தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க நீயே. என்னவோ போ. ஏண்டி நீ வேற, இதுதான் ஒவ்வொரு பக்கம் பிரச்சனைனா ஒருத்தன் என்னை 1 வருஷமா ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை நேற்று வந்து மிரட்டினாண்டி. 1 வருஷம் ஃபாலோ பண்ணானா? அவன் யாரு? என்ன புதுசாக சொல்கிற? அட ஆமாண்டி, வீட்டில் ஒரு மாதிரியா இருக்குன்னு நான் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். அந்த டைம் பார்த்து வழியை மறைச்சு நான் அந்த ஊரில் பெரிய பணக்காரனோட பையன், ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் 1 வருஷமா உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், உனக்கு தெரியலையா, நீ என்ன ரொம்ப பெரிய பிக்கு பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு ஓவராக பேசிட்டான். ஓ சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, என் புருஷன் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, நான் இங்கே சும்மா அம்மா வீட்டில் இருக்கேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் சும்மா இல்லாமல் வீட்டிலே வந்து நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி நான் இல்லாத நேரமாக பார்த்து சித்திகிட்ட வந்து கேட்டிருக்கான். சித்தி வந்து எதுவுமே சொல்லாமல் அனுப்பிவிட்டு நான் வந்த உடனே, ஏண்டி நீ வந்துட்டு ரீத்துவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்மால ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி சொன்னியா, அப்படியா இப்படியான்னு சித்தி என்னை போட்டு எடுத்துருச்சு. ஏண்டி நீ ஏண்டி கல்யாணம் ஆனவ அப்படின்லாம் சொல்கிற? உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலாம் பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? தேவையில்லாமல் அப்புறம் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நாளைக்கு அது ஒரு பேராயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லு? நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு, உன்னைய பற்றி கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா இல்லையா? என்னடி என்னை பற்றி புத்தி சொல்லு? அதெல்லாம் நான் சர்வசாதாரணமாக தான் இருக்கேன், நான் என்ன போய் பண்ணுறது? மான்சி, சத்தியமாக உன்னை இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை. உன் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிற வேலையே உனக்கு கிடையாது. ஏன் தென்றல் நீ வேற, நம்ம வாழ்க்கையெல்லாம் பற்றி யோசிச்சு என்னவோ போ. ஏமா கண்ணு, இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்க? இதோட காதல் கதை என்னன்னு உனக்கு தெரியுமா? இல்லடி, எனக்கு ஒன்றுமே தெரியாது பாரு. தெரிஞ்சு தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து பார்க்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். நான் லவ் பண்ணுற பையனோட உன் சத்தியனோட எல்லாம் நம்ம 4 பேரும் வந்திருந்தா எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும். உன் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட நினைக்கிறதும் இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. என்னமோ ஒன்று வாழ்கிறன்னு நீயும் வாழ்ந்துட்டுருக்க. விடுடி, எல்லாம் காலப்போக்கில் சரியாயிரும். சரி, நான் ஒரு வார்த்தை கேட்குறேன். திடீர்னு இப்படி உங்கள் அப்பான்ற நாளைக்கு உன் தங்கச்சியை அந்த சத்தியனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடுற.
உங்கள் அப்பாவும் ஒரு பேச்சுக்கு சொல்கிற நாளைக்கு இல்லை அப்படின்னா உங்கள் சித்தி கூட எவ்வளோ நாள் இருப்ப சொல்லு. உங்கள் சித்தி எப்படியும் அவங்க பொண்ணை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கே போயிடுவாங்க. அப்படி தனி மரம் தானே. ஏண்டி எப்படி சொல்கிற? அப்பாவுக்குலாம் ஒன்றும் ஆகாது. மற்றதெல்லாம் நீ சொல்கிறது சரிதான். ரீத்துவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா சித்தி கண்டிப்பாக அங்கே போயிடுவாங்க தான். இந்த மாதிரி சொல்லாதீ. எங்கள் அப்பா என் கூட 100 வயசு வரலாம் இருப்பார். நான் அந்த மாதிரி ஆகும்னு நான் சொல்ல கிடையாது மான்சி. ஒரு பேச்சுக்கு தான் நான் சொல்கிறேன் சரியா. எதையுமே வந்து யதார்த்தமாக எடுத்து பழகு. அப்பா அப்பான்னு அப்பா செல்லத்தில் இருக்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. அவர் எவ்வளோ கவலைப்படுறாரு. உங்ககிட்ட சத்தியமெல்லாம் வேறு வாங்கியிருக்காருல, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவோன்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. நீ என்னடானா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீயே உன் மனசாட்சியை தொட்டு கொஞ்சம் கேட்டுப்பாரு, நீ பண்ணுறது சரியா இல்லை தப்பான்னு. தப்பு தாண்டி, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. என்னால் சத்தியனை தவிர வேறு யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. சத்தியனையும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் என்ன பண்ணுறது? நீ இப்படியே பேசிட்டு இரு. உங்ககிட்ட என்ன சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சொல்கிறதுக்கு எனக்கு தொண்டை தான் வலிக்கும். சரிடி, திட்டாத. காலப்போக்கில் எல்லாம் மாறிடும். இதே சொல்லி 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 சொல்லிட்டே உட்காந்துரு. பூவா